போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, 1 மாத காலமாக எந்த விதமான கம்யூனிகேஷனும் கூட வேலை செய்யற கொலீக்ஸ் கிட்ட இல்லாம அவர் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. 1 மாத காலமாக லவ் ஃபெயிலியர் அந்த சிச்சுவேஷன்ல இருக்கு. அதை ஃபேமிலிக்கு சொல்லியிருக்காரு, எனக்கு இந்த மாதிரி லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஸோ இதை மூடி மறைச்சு இதை உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு யார்ட்டையும் பேசாம அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ ஃபேமிலியில சொல்லியிருக்காரு, நண்பர்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் கம்யூனிகேட் பண்ணி இந்த பிரச்சனையை சொன்னதுக்கு அப்புறமும் அவர் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு, ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பட் ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கு. இந்த சூழலை கூட இருக்கிற நபர்கள், அதாவது கொலீக்ஸோ இல்ல அவர் ரிப்போர்ட் பண்ற லைன் மேனேஜர்ஸோ ஆர் ஹெச்ஆர்ஸோ யாருமே அதை எதுவுமே கண்டுக்கவே இல்லை. ஸோ ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்ல இருக்குது, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற ஒரு நபர் இந்த மாதிரியான ஒரு சூழல்ல டிஃபரெண்டா இருக்கிறாரு, சரியா வேலை செய்யல, இல்ல பேசல அப்படின்னா அதை அட்ரஸ் பண்றதுக்கான முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்கும். போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஒரு மாசம் ஆபீஸ்க்குள்ள பேசலன்னு சொல்லுது. அப்ப அது கிளியர் இண்டிகேஷன், ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குன்னு. அதை அட்ரஸ் பண்ணாம ஆபீஸ் விட்டுடுச்சு அப்படின்றது தான் எங்களோட குற்றச்சாட்டு. இந்த மாதிரி ஆபீஸ் அட்ரஸ் பண்ணாம விடுறது தான் இன்சென்சிட்டிவிட்டின்னு சொல்றோம். ஏன்னா ஒரு நிறுவனத்துக்குள்ள மென்டல் ஹெல்த் பாலிசின்னு சொல்லிட்டு முக்கியமா அசென்சர் மாதிரியான பன்னாட்டு நிறுவனங்கள்ல மென்டல் ஹெல்த் பாலிசி வச்சிருக்காங்க. ஆனா டம்மிக்கு வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி சும்மா பேருக்கு வச்சுட்டு போயிருவாங்க. ஆனால் பிராக்டிஸ்ல மென்டல் ஹெல்த்னா என்ன, ஒருத்தருக்கு கஷ்டப்படுறாருன்னா அதை எப்படி நம்ம பார்க்கணும், அந்த கஷ்டத்தை எப்படி நம்ம கன்சோல் பண்ணணும், இப்படியான புரிதலை வளர்க்க முடியாத ஒரு கல்ச்சரா இருக்கும்போது இதை அதிகப்படுத்தும் அப்படின்றது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு.